சாது சிந்திங்க ஒரு முறை ஆண்டவர் சொன்னாராம், நீ திபேத்துக்கு ஊழித்து போ அப்படின்னாராம். இப்போ இவர் திபேத்துக்கு போனால் அங்கே அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா புத்த மதம் இருக்குது, அங்கே கிறிஸ்துவ மதத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிற மதத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக போய் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. மக்கள் வந்தாங்க, அடித்தாங்க, உடம்பெல்லாம் பூரா நையை புடைச்சாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமான்னா, தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க ரோட்டில். வலி தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு குகையில் போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறார். அது வேதனை இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறார். அப்போ சில பேர் பந்தங்கள் எடுத்துக்கிட்டு இவரை சுடணும் அப்படிங்கிறக்கா அந்த கோகையில் இருக்கிறத பார்த்துட்டு பந்து எடுத்துகிட்டு ஓடியாராங்க. இவர் அங்கேருந்து பார்க்குறாரு, சரி பந்தங்கள் வருது நம்ம கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டார். ஆண்டவரே, நீங்கள் தான் திபேத்துக்கு போக சொன்னீங்க, இப்போ நான் திபேத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த மக்கள் பந்தங்களை கொண்டு வரான்னு சொன்ன உடனே அந்த பந்தங்களை கொண்டு வந்தவங்க கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டாங்க. அந்த குகைக்கு வரவே இல்லை அவங்க. இவருக்கு ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் போயிட்டு காலையில் அவங்க சொல்கிறாங்க, அவரை பார்த்துட்டு முனிங்கிட்டு இருக்கிறார் வழியில், நாங்கள் எல்லோரும் வந்தோம், ஆனால் உங்கள் குகையை சுற்றிலும் உயரமான 5 வெள்ளை வெள்ளையாக இருந்தாங்க, அது யாருன்னு தெரியல எங்களுக்கு, உருவின பட்டயம் வேறு கையில் இருந்தது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தான் தேவதூதர்கள் இயேசு அனுப்பியிருக்கான்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியா அப்போ உண்மையான கடவுள் இயேசு தானான்னு கேட்டு சுவிசேஷம் சொல்லி திபேத்தில் ரட்சிப்பைக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள்.